லவ்ல அந்த ஈகோ சண்டை அதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுமே அதுக்கு அவங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்காதுல அந்த இடத்துல. ஐ திங்க் அவங்க ஏதாச்சும் வேலையா இருந்திருக்கலாம். விஜய் முருகா ப்ரோ, நான் சொல்றேன் எதுக்கு லவ்ல அந்த ஈகோ சண்டைலாம் வருதுட்டு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அவ எனக்கு கால் பண்றது, அம்மா நான் அவளுக்கு கால் பண்றது, அங்க ரெண்டு பேரும் வெளியே போறது, பேசுறது, பழகுறது, இந்த மாதிரி நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கேன் என்னோட காது. நான் தான் அந்த பொண்ணை கால் பண்ணி எங்க இருக்க, சாப்பிட்டியா, எல்லாமே நான் அந்த பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எனக்கு லாயலா ட்ரூவா இருக்கிறா. நான் போன் பண்ணும் போது எடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? வழக்கமா நான் கால் பண்றேன்ல, எனக்கு ஒரு பிஸியான ஷெட்யூல். அன்னைக்கு எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, இல்ல கால் பண்ணல நான். ஓகேவா? ஏன்னா எனக்கு என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கலாம், அந்த டைம்ல நான் ரொம்ப ஒரு வேலையில இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணல. அடுத்த நாள் என்ன யோசிக்கிறேன்னா, எப்பவுமே இந்த பொண்ணுக்கு நம்ம தான் கால் பண்ணணுமா, நம்ம தான் கால் பண்ணி பேசணுமா, ஏன் அவ எனக்கு பண்ண மாட்டேங்கிறா, சரி இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் அவ பண்ணட்டும் இப்படின்ட்டு ஆரம்பிக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதை நான் தான் பண்ணணுமா, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் அவன் பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு விஷயம் ஆகட்டும். இல்லைன்னா அந்த பொண்ணு நினைக்கலாம், எப்ப கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான், அவனே கூப்பிட்டாலும் நான் போக கூடாது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து அது ஈகோவா மாறும், ஈகோ சண்டையா போகும், சண்டை அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு கூட வாய்ப்பு. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் காதல்ல. இப்ப நான் டிஃபரெண்ட் பர்சனா இருக்கலாம், இப்ப எனக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், நான் இருக்கிற மாதிரியே தான் என்னோட பார்ட்னரும் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது. அவங்கள நீங்க அவங்களா இருக்க விட்டாதான் அழகா இருக்குன்ற இந்த மாதிரி ஒரு கட்டம் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் வரும். அது நீ எவ்வளவு கியூட்டா ஹேண்டில் பண்றேன்னு தான் உன் கையில இருக்கு. ஓகேவா? இன்னைக்குமே நீ நினைக்காது நான் ஏன் இதை பண்ணணும்னு நீ நினைச்சிட்டாலே அங்கேயும் உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் நம்ம பண்றதுல என்ன தப்பு நீ நினைச்ச. இவங்க சொன்ன மாதிரி அந்த கேப் பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? 90s கிட் கொஞ்சம் அந்த கேப் கொடுப்பாங்கன்னா இவங்க கிட்ட அப்படியே வேற வேற மாத்திட்டு போயிடாது. ஏன் நான் சொல்றேன், 90sல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரேக்கப்னா அந்த ஒரு கேப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்ல ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒரு பீப்புள் நீங்க போய் பார்க்கணும்னாலே அது முடியாத ஒரு காரியம். ஓகே, அப்ரோச்சஸ் அவ்வளவு சீக்கிரம் வராது. அந்த டைம்ல என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த காதல் காரணம் அந்த கேப் இருக்கும். அவங்க சண்டை போட்டது, அவங்க பேசினது, அவங்க சந்தோஷமா இருக்கிறது, அந்த நினைச்சு பார்க்க அந்த காதலுக்கு ஒரு கேப் நீங்க அவங்க கொடுப்பாங்க. அதனாலதான் அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்வாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப அந்த கேப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டால தட்டினா இது, டேட்டிங் போனா இது, அந்த காதலுக்கான அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அடிக்கடி சொல்லுவோம், காதல் அப்படியேதான் இருக்கு, மனுஷ பயலுக்கு தான் மாறிக்கிட்டு இருக்கும். இப்ப இருக்கும் இது ரெண்டு பேருக்குமே. உங்க ரெண்டு பேர் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்ற ஒரு விஷயத்த அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு புரிய வைக்கும். இப்ப இருக்கிற அந்த லவ்ல ஒரு நிமிஷம் டெய்லியே உங்களுக்கு ஒரு கோல்டு பீஸ் கிடைக்கும், அதை நசியை கொண்டுட்டு சுறால தான் போய் தலையை விடுவேன்ட்டு சுறாவோட வாய்க்குள்ள போய் நுழையிறீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க, புரிஞ்சா சரி. இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் வேணும்னா பிரணவை மறக்காம சொன்னா மட்டும் ஃபாலோ பண்ண போறீங்க. தட்டி விடு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும்